பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு ஹாப்பி நியூ இயர், போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை வைக்க போகுது? நிச்சயமா நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்க போகுதுங்க, மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் சுபரின் தொடர்பில் ராசிநாதனின் தொடர்பு, அதாவது சனி சுக்கிரனோட இணையக்கூடிய அமைப்புகளில் ராசிநாதன் சுபத்துவம், குரு வலுத்து ராசியை பார்க்குறாரு 5ஆம் இடத்துலன்றதுனால ராசி சுபத்துவம். 8ஆம் அதிபதி 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் வந்து அமர்றாரு. அவர் சூடு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். கொஞ்சம் சூடு அப்படி இப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூடவே சேர்ந்து நல்ல இடமாற்றம், நல்ல மாற்றம், ஒரு தொடக்கத்துக்கான ஆரம்பத்துக்கான இடமாற்றம்னு சொல்லிட்டு மகர ராசிக்காரர்கள் அத்தனை பேரையும் வாழ்க்கையை நல்ல மாதிரி வாழ்கிறதுக்காக மாற்றிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல இனிய மாதம்ங்க. கடந்த கால கஷ்டங்கள்லாம் அப்படியே சட்டுன்னு நின்று போகக்கூடிய அற்புத மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தின் ஒரு தனி சிறப்பு 2, 9, 11ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு மகாதன அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்க. 2ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி புதன், 11ஆம் அதிபதி குரு, இவர்கள் தங்களுக்குள்ள தொடர்பு கொண்டு மிகப்பெரிய மேன்மைகளை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான மாதம். அப்போ நான் கோடீஸ்வரனா ஆயிடுவேனா? அதை கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டம் எப்படிங்க வரும்? நல்ல வேலை அதிர்ஷ்டத்தால் வருங்க, நல்ல படிப்பு அதிர்ஷ்டத்தால் வரும், நல்ல ஸ்காலர்ஷிப் வரும், ஒரு நல்ல நண்பரின் அறிமுகம் வரும். அது மிகப்பெரிய அறிமுகம், யாருக்கும் கிடைக்காத ஒரு அறிமுகமாக இருக்கும். அதனால வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்புகள்னு அவர் தகுதி வயது இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரியான நல்ல பலன் இருக்குங்க. இந்த மாதத்தின் மிக முக்கிய விஷயம் என்னங்க? எங்கே அசிங்கப்பட்டீங்களோ, எங்கே அவமானப்பட்டீங்களோ, எங்கே கேவலப்பட்டீங்களோ, எங்கே வெறுத்து ஒதுக்கப்பட்டீங்களோ அவங்க முன்னுக்கு நானும் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கோலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு போகக்கூடிய அமைப்பில் வந்துடுதுங்க இந்த ஜனவரி 2025. மிக முக்கியமாக கடந்த 2 வருஷம் எனக்கு குறிப்பாக 2020, 21, 22 வருடத்தில் இருந்த மாதிரி கடுமையான அமைப்புகள் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இல்லை. அந்த தன்மை இனிமேலும் வரப்போகிறதில்ல. யாரெல்லாம் வந்து 7.5 சனிலாம் ஒன்றும் பண்ணிடாதுங்க, நான் யூனிவர்ஸை நம்பிட்டேங்க, நான் அவரை நம்பிட்டேங்க, இந்த பூஜை பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்ன அத்தனை பேரும் அடியை உடைய வாங்கிக்கிட்டு கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட ஐயோ 7.5 சனி அதை பற்றி சொல்லாதீங்க தாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்க. இந்த தன்மை மாறப்போகுது. தொழில் அமைப்புகளில் மேன்மை வரப்போகுது, தொழில் இடத்துல சந்தோஷம் வரப்போகுது, வருமானம் வரப்போகுது. சொல்ல போனால் மகாலட்சுமி உங்கள் பின்னாடி ஒடியார போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். தனம் வரும், பொருளாதார மேம்பாடு இருக்கும், நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுவீங்க, இல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார். முன்னேற்றம் வரப்போகுது, பொருளாதாரம் மேம்பட போகுது, வீடு நிலம் பிள்ளைகள் அமைப்புகளில் நல்லது வரப்போகுது, வீட்டில் சுப செலவுகள் வரப்போகுது, நல்ல அமைப்புகள் இருக்க போகுதுங்க. கணவன் மனைவி அமைப்பாக இருக்கட்டும், முதல் வாழ்க்கையை தொலைச்சவங்களாக இருக்கட்டும், மீண்டும் வேற ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் கடந்த உங்களுடைய 3-4 வருட பிரேயஸுக்கு ஒரே நேரத்தில் அப்படியே ஆசீர்வாதத்தை கொடுத்த, பிளெஸிங்கை கொடுத்த கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லிடலாம். எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது, மேன்மைகள் இருக்க போகுது, முன்னேற்றங்கள் இருக்க போகுது, இடமாற்றம் இருக்க போகுது, நல்ல சந்தோஷமான சுற்றுலா பயணங்கள் இருக்க போகுது, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க போகிறீங்க, பொன் பொருட்கள் சேர்க்கை இருக்க போகுது. இவ்வளோ நாள் ஆச்சுங்க மீட்டெடுக்க முடியலங்க, அவ்வளோ நாள் ஆச்சுங்க மீட்டெடுக்க முடியலங்கன்னு சொன்ன இடத்துல போய் ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதை உங்களுக்கு சாதகமாக முடிச்சுட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான பேச்சில் பலம் வரக்கூடிய ஒரு நல்ல நிதானமான மாதம். தொட்டதெல்லாம் சூப்பராக இருக்க போதுங்க. நல்லா இருக்க போறீங்க, நல்லாவே இருக்க போறீங்க அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு. அதனால மகர ராசிக்காரர்கள் எதிலும் இறங்கலாம், புதிய வேலையை தேடலாம், புதிய வீடு கட்டலாம். 10 வருஷம் இன்னைக்கு காலையிலே ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன், 10 வருஷமாச்சுங்க வீடு கட்டலாம்னு நினச்சி அப்படியே கிடக்குதுங்க. இந்த தன்மை மாதிரி 2026 கட்டி முடிச்சிருவீங்கன்னு சொன்னேன். இது மாதிரியான நல்லது இருக்கக்கூடிய தன்மை அத்தனையும் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவே இருக்கக்கூடிய அற்புத காலம். எப்படிங்க எல்லாம் நல்லதாக இருக்கும்? இதுக்கு முன்னுக்கு மட்டும் 5 வருஷம் எல்லாம் கெட்டதாக இருந்ததில்ல, அந்த மாதிரி இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக இருக்கும். சரிங்களா? மகர ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 2025 மிகப்பெரிய மேன்மையும் நல்லதையும் இனிய நிகழ்வுகளையும் சந்தோஷங்களையும் கொடுத்துருங்க.